அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் நெருப்பு ராசி. நெருப்பு ராசிக்கு ஒரு 7 நாளில் ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் ஏற்பட போகுது. இது ரொம்ப முக்கியமாக மேஷத்துக்கு 2ல் குருவும், சிம்மத்துக்கு 10ல் குருவும், தனுசுக்கு மட்டும் 6ல் இருக்கிறது. இதில் ரொம்ப முக்கியமாக ஒரு கடன் சுமை, எதிர்ப்புகள், சாதாரணமாக சொன்ன விஷயத்தை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு அகெயின்ஸ்டாக மாறி உங்களுக்கு அதிகப்படியான சிரமங்கள், வலி, வேதனையை கொடுத்துட்ருக்காங்க. இப்படி ஒரு கேட்டகரி. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் பார்த்திங்கன்னா, சூரியன் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கக்கூடிய நெருப்பு கிரகமான சூரியன் தொடர்ந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிற இடம் அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா இப்போ சொந்த வீட்டுக்கே வரப்போகிறார் ஆவணி மாதத்துக்கு. ஸோ இதில் மிகப்பெரிய அளவில் மாற்றம் 3 ராசிக்குமே உண்டு, நெருப்பு ராசிக்கு. ஸோ அதிலும் 7 நாட்களில் முக்கியமாக அரசு வேலை சம்மந்தமான விஷயங்கள், அரசாங்க சம்மந்தமான விஷயங்கள், ரொம்ப முக்கியமாக தந்தையின் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்டு, மாற்றங்கள் ஏற்படும். இந்த சூரியனுடைய காரகத்துவம் சார்ந்த உறவுகள், தந்தை, பெரிய மனிதர்கள், இவங்கள்ட்ட உங்களுக்கு கிடைக்க வேண்டியது, வர வேண்டியது, நடக்க வேண்டியது, இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைச்சு கொடுக்கும். இதில் ரொம்ப முக்கியமாக ஒரு சூட்சம் என்னென்னா, ஒரு பரிகாரம் மட்டும் நீங்கள் தொடர்ந்து பண்ணணும். இது வாழ்நாள் முழுவதும் பண்ணிகிட்டே இருந்தாலும் நல்லது. தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை சிவன் கோயிலுக்கு போகிறது நல்லது. அந்த நாளில் அசைவம் சாப்பிடாமல் இருக்கணும். இதை நீங்கள் ஒரு 10 வாரம் ட்ரை பண்ணி பாருங்களா, என்ன நடக்குதுன்னு பாருங்களா, உங்களுக்குள்ள மாற்றம். ஆக்சுவலி வாரத்துக்கு ஒரு நாள் தான் சாப்பிடுவேன்னு சில பேர் சொல்லுவாங்க. பட் நீங்கள் அந்த ஒரு நாள் தவிர்த்துட்டு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். டோட்டலாகவே அவாய்ட் பண்ணி கூட ஒரு 10 வாரம் ட்ரை பண்ணி பாருங்களா, எவ்வளோ சேஞ்சஸ் இருக்குது உங்களுக்குன்றது தெரியும். அந்த சேஞ்சஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு தெளிவான வாழ்க்கை, தெளிவான பாதைக்குள்ளே நீங்கள் சென்று அதில் பெரிய அளவில் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் உங்களுக்கு பிரகாசமாக இருக்கும். ஏன் கேட்டிங்கன்னா, சூரியனுடைய கிரகத்துடைய காரகத்துவமே தந்தை, பெரிய மனிதர்கள், அரசாங்கம், அரசு வேலை சம்பந்தமான விஷயங்கள். அதில் கடவுளில் சிவனை குறிக்கக்கூடியது. சிவனுடைய பேர் கொண்டவர்கள் எல்லாம் இருக்காங்களே, உதாரணத்துக்கு சங்கர், சிவா, இப்படின்னா அந்த சிவனுடைய பேர் இருக்குல்ல, விக்னேஸ்வன். அப்போ அந்த பேர் கொண்டவங்க உங்கள் நண்பர்களாகவோ, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவர்களாகவோ யாராவது இருந்தாங்கன்னா அவர்கள் கூட உங்கள் பேச்சு கேட்கக்கூடிய தன்மை உண்டாகும். நீங்கள் முதன்மையான ஒரு நிலைக்குள் நீங்கள் வந்து விடுவீர்கள். அந்த நிலைக்குள் விட்டீர்கள் என்றால் நீங்கள் நினச்ச விஷயம் எல்லாமே உங்களுக்கு நடக்கும், கிடைக்கும். ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த நல்ல விஷயத்தை நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த பரிகாரம் செய்யும்போது தொடர்ந்து காலையில் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை 6 முறை எழுதிவிட்டு தண்ணீர் குடிக்க வேண்டும். அதாவது பார்த்திங்கன்னா, எழுந்த உடனே முதல் அந்த 1 நிமிடம் என்ன விஷயம் உங்களுக்கு வேணுமோ அதை 6 முறை எழுதும்போது அந்த விஷயத்தை உங்களுக்கு மிக விரைவில் கிடைக்க வச்சிடும். ஏன்னா கண் முழித்து நோட்டும் பேனாவும் பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. நைட்டு தூங்கும்போது பக்கத்தில் ஒரு சேர்லேயோ டேபிள்லேயோ வச்சுட்டு காலையில் எழுந்த முதல் ஒரு 5 நிமிடம் 10 நிமிஷம் டைம் எடுத்துங்களேன். அதை எழுதும்போது அந்த எனர்ஜி உங்களை பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அது மிக விரைவிலே உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பையும் சூழ்நிலையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அது முழு மனதோடு எழுதணும். அந்த காலையில் எழுதும்போது 6 டைம்ஸ் எழுதணும். 6 டைம்ஸ் எழுதும்போது சுக்கிரன் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லலாம். சுக்கிரன் இந்த 3 ராசிக்குமே ஆப்போசிட்டான, நெருப்பு ராசிக்கு ஆப்போசிட் கிரகமாச்சு அப்படின்னு நினைக்கலாம். மேஷத்துக்கு மாரகாதிபதி 2, 7, சிம்மத்துக்கு 3க்குரிய மாரகாதிபதி, தனுசுக்கும் கடன் நோய் எதிரி, 2வது திருமணத்தை குறிக்கக்கூடியவராக வருவார். அப்போ இந்த சுக்கிரன் எல்லாமே பாசிட்டிவில் உங்களுக்கு வேலை செய்ய தொடங்கிடும். இதை எழுதும்போது ஃபுல் பாசிட்டிவாக நீங்கள் நினச்ச விஷயம் எல்லாம் கிடைக்கிறதுக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும்.
இதில் ரொம்ப முக்கியமாக வந்து யார்கிட்டையுமே வந்து நீங்கள் இந்த விஷயத்தை வந்து சொல்லக்கூடாது. இந்த இந்த விஷயம் நான் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த விஷயம் உங்களுக்கு எதிர்மறை எண்ணங்களை ஏற்படுத்தி கொடுத்து விடும். ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா, மறைவு ஸ்தானத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவங்க தெளிவில்லாமல் ஏதாவது ஒருத்தவங்கள்ட்ட போயிட்டு கொஞ்சம் கோபமாக எதிர்மறையாக பேச வைக்கும். அந்த மாதிரிலாம் எதுவும் பேசுகிறத தவிர்த்து கொள்ள வேண்டும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தொடர்ந்து சுப காரியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய திருமண வாழ்க்கை, சந்தோஷமான விஷயங்கள் எல்லாத்தையுமே நடக்க வைக்கிறதுக்குரிய பரிகாரங்களில் சுக்கிரன் மிக முக்கிய அம்சம். அதில் வெள்ளிக்கிழமையில் என்ன வேணுமோ அந்த அன்றைக்கி 6 டைம் எழுதிட்டு ஏலக்காய் பால் சாப்பிட்றது ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் நினச்ச விஷயம் எல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். 6 டைம்ஸ் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அந்த பரிகாரம் பண்ணும்போது. அதில் ரொம்ப முக்கியமாக காதல் திருமணம் விஷயங்களில் தடை கொடுத்துட்ருக்கு. அந்த தடையை நிவர்த்தி பண்ணுறதுக்கு விதவை பெண்களுக்கு புடவை எடுத்து கொடுக்கறது ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா மனக்குழப்பம், பய உணர்வு, ஒரு ஒரு ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, என்ன நடக்குமோ தெரியல அப்படின்ற உணர்வையும் கொடுத்து கொண்டு இருக்கிறது. பய உணர்வு எதனால் வருது அப்படின்னு பார்க்கும்பொழுது, மறைவு ஸ்தானத்தில் கிரகங்கள் இருப்பதனால், கோச்சார ரீதியாகவும் சுய ஜாதகத்துலேயும் ரொம்ப முக்கியமாக வந்து மனக்குழப்பம் கொடுத்துட்ருக்கு. அதுவும் பெண்கள் விஷயத்தில் கவனமாகவே இருக்கணும். பெண்கள் விஷயத்துலேயும் கவனமாக இருக்கணும். பையன் விஷயத்துலேயும் கவனமாக தான் இருக்கணும். அந்த கவனம் வந்து இருந்தால் தான் நல்லது. ஏன்னா எதிர்மறை வலைக்குள்ளே இழுக்கும், மாய வலைக்குள்ளே இழுக்கும். அதில் மாட்டிக்கூடாது. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, மனசுக்குள்ளே ஏங்கிக்கிட்டே இருக்குது, தவிச்சிக்கிட்டே இருக்குது, இது கிடைக்குமா. அது ஏன் அந்த ஏக்கத்தை கொடுக்குதுன்னா, அந்த விஷயம் நமக்கு ஒத்து வராதனால தான் அது ஏக்கத்தை கொடுக்குது. இறைவா நீ கொடுக்குறது நான் ஏற்றுக்கிறேன், அந்த மனநிலை இருந்ததுன்னா நமக்கு எது சரி வருமோ அதை மட்டும்தான் நடக்கும். கோச்சார ரீதியாகவே காதல் சம்மந்தமான விஷயங்களில் ஏமாற்றம், வலி வேதனையாக கொடுத்துட்ருக்கு. ரொம்ப அதிகப்படியாக கொடுத்துட்ருக்கு. மேலும் அது சம்மந்தமான விஷயங்களில் போயிட்டு லாக் ஆகவே கூடாது. அது கிடைக்க வைக்கிறதுக்கு தான் நான் ஏற்கனவே சொன்ன பரிகாரங்கள் ரொம்ப முக்கியமாக 6 டைம்ஸ் எவ்ரிடே மார்னிங் வேக்கப்பில் எழுதும்போது ரொம்ப காலை எழுந்தோடனே 6 டைம் எழுதும்போது நம்ம நினச்ச விஷயம் நடக்கும். ஜாதகன்றது 66% தான், 33% நம்ம மனசு தான். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. ஸோ 33% மனசு, அந்த மனசை நான் பலப்படுத்திக்கிறேன்னா கண்டிப்பாக பலப்படுத்திக்கலாம். ஆனால் சந்தேக உணர்வோட, பய உணர்வோட நீங்கள் எந்த செயலை செஞ்சாலும் அந்த சந்தேகப்பட்ட விஷயந்தான் நடக்கும். நீங்கள் என்ன பாருங்கள், சந்தேக உணர்வோடு செஞ்ச செயல் தான் இது வரைக்கும் ஏமாற்றத்தை கொடுத்துருக்கோம். நீங்கள் செக் பண்ணி பாருங்களேன். ஆமாம், இதுக்கு முன்னாடி சந்தேகன்ட்டு எதனால் வருதுன்னா, அந்த பய உணர்வு முன்கூட்டியே தெரிந்து கொள்ளக்கூடிய தன்மையும் உண்டாகும். யாருக்கு ஏமாற்றம் ஏற்படும், வலி வேதனை கொடுக்குன்றது ஜாதக பேட்டர்ன் இருக்குது. அந்த அமைப்பு இருக்கிறனால தான் இந்த விதி இப்போ கோச்சாரத்தில் இந்த டைமுக்கு உங்களுடைய நிலைக்கும் இப்போ இப்படி இந்த நிலைமையில் இருக்க பார்த்து அந்த விஷயத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டே இருக்குது, ஏமாற்றம் கொடுத்துருக்கு. ஸோ அந்த ஏமாற்றம் வந்து திரும்ப அது கிடைக்குமா, நடக்குமா, அந்த ஏக்கம், எதிர்பார்ப்பு தான் ஓடிக்கிட்டே இருக்க வைக்கும். இது நடக்கணும்னா முழு மனதோடு நம்பணும். குலதெய்வம் கோயிலுக்கு அமாவாசை பௌர்ணமியில் போகணும். பூனை நாய்க்கு டெய்லி பிஸ்கெட் வைக்கணும். கோயில் இருக்கிறக்கூடிய குளத்தில் உள்ள மீன்களுக்கு பொறி போடணும். மரம் செடி கொடிக்கு சர்க்கரை கலந்த பச்சரிசி போடணும். இந்த பரிகாரம் செஞ்சுட்டே இருந்தாலே எல்லாமே ஃபுல் பாசிட்டிவ். நினச்ச விஷயம் எல்லாமே நடக்கும், கிடைக்கும். அதிர்ஷ்டங்கள், அம்சங்கள்
எல்லாமே சிறப்பாக அமையும். தொடர்ந்து முழு மனதோடு செய்யணும். எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அப்போ தான் அது நமக்கு நினச்ச விஷயம் நடக்கும். இது ரொம்ப முக்கியம்.